சாமி பார்த்துட்டு வெளில வர என்ட்ரன்ஸ் அவுட். என்ட்ரன்ஸ் தப்பா இல்லை, அவுட். ஃபுல்லாக மண்டபம் தாங்க. உள்ளே நடந்து போனேன். நேற்று நைட்டு இங்கே வந்தப்போ அவ்வளோ எப்படி ஓடி போய் சாமி பார்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே பார்க்க அருமையாக இருக்குது. எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க. இங்கே இருக்கிற பார்க்கெலாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது இன்னொரு சைடு வைக்கிற கேட் அப்படின்னு சொல்லலாம். வெயில் டைமில் வந்தால் நடந்து போகிறதுக்கு இங்கே மேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கல்வெட்டு தாங்க எங்கே பார்த்தாலும். ஒரு பில்லருக்கும் அந்த கல்வெட்டுகளுக்கு வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளியராக படிக்கலாம். ஃபுல்லாக தமிழ் தான். அந்த காலத்து மன்னர்கள் தான். இந்த காலத்தில் என்ன தான் சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வந்து கட்ட வாய்ப்பே இல்லை. இது அம்பாள் சன்னதின்னு நினைக்கிறேன். நேற்று நட சாத்துறப்போ வந்து சூப்பராக இருந்தது. நட சாத்துறப்போ ஒன்றுன்னா போஸ்ட் வைப் இங்கே இருக்கு. ஆனால் எந்த ஒரு சிவன் கோயிலுமே வந்து எனக்கு இந்த அளவுக்கு வைப்பு கிடைக்கல. நேற்று கரெக்டாக 8:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. நான் வந்து உங்களுக்கே தெரியும், கும்பகோணன்றவருங்க இதுலேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து தஞ்சாவூர் வந்து பார்த்தே ஆகணும் கோயில் அப்படின்ற பிளான் பண்ணி வந்தேன். கரெக்டாக 8:20க்கும் என்னமோ இங்கே வாசலில் வந்தேன். அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுனால லாஸ்ட் எண்டில் சாமி பார்த்தேன். அந்த சாமி நட சாத்துறப்போ அந்த லாஸ்ட்டாக அபிஷேகம் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது, ஆராய்ச்சி காட்டுவாங்க, அபிஷேகன்ற ஆராய்ச்சி காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரியலாக வந்து பார்த்தா தான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே லைட்டிங்லாம் வந்து லைட்டிங்ஸ் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு வச்சுக்கலாம். திடீர்னு நடுவில் வரும்போதில் அவன் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாலாம் ஆச்சு பார்த்தீங்களா. கேமரா போட்டிருக்கேன். லைட்டிங் தான் எல்லாமே. உங்களுக்கு நந்தி மேலே இன்னும் போய் காட்டல. நான் நந்தி மேலே போய் காமிக்கிறேன். குடிக்கிறது தண்ணி இருக்குது. பிரசாதம் சாப்பிட்ற இடம் இருக்குது. பிரசாதம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். கொஞ்சம் பெரிய கோவில். என்ன சாமி தெரியல. நடராஜர் மாதிரி இருக்கார். நடராஜரோட சாமி. நடராஜர் மண்டபம். இதுக்கும் ஒரு லைட்டு கொடுத்துருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நந்திக்கிட்ட தாங்க போகிறோம். ஏகப்பட்ட வீடியோ கழிச்சு ஸ்டாப் பண்ணி எடுத்து வீட்டாக வெட்டி ஒட்ட வச்சு தான் என்னால் போட முடியும். ஆனால் அந்த அளவுக்கு பிட்டாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்.
இங்கே கோபுர வியூ செமையாக இருக்கு. அப்படியே பேக் ப்ளஸ் லைட்டிங் வர மாதிரி. நந்தி சுற்றி வரும். நந்தி தான் பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்ட நந்தி சுற்றி வரும். நந்தி மேலேருந்து பார்த்தா மேலே ஏறி போய் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை போல. வெற்றிகரமான நந்தி ஆழ்வார் வழிபட்டாச்சு. நந்திக்கு பக்கத்தில் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அம்பாள் சன்னதி. அம்பாள் ரசிக்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஆனால் கேமரா நல்லா சாமியை காட்டக்கூடாதுனால காட்டுறேன். நான் அம்பாளை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிவன் பார்க்கலான்றேங்க. நல்லா போய் பார்த்துட்டு வருகிறேன். அம்பாளையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு உட்காந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நம்ம டீமில் இருந்து எங்கே போனாங்க தெரியல. ஆளாளுக்கு தனித்தனியாக போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமியை. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அவங்க எல்லாமே வர்றதுக்காக. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. திரும்ப இன்ஸ்பயர் பண்ண வைக்கிது. இப்படி தான் இந்த சோழர்கள் காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியும். சிவா கொடிமரம் இங்கே வேறு லெவலுங்க. கொடிமரம் தான். சரி, உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். நம்ம குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இப்போலாம் வாங்க. 3000 தான் இது. இப்போ தான் போயிட்டு விநாயகர் கோயில் போயிருக்கானுங்க. அவனை 2 பேர். எந்த கோயில் பார்க்க போகிறா? பின்னாடி மேலே ஏறினாங்களே படிக்கட்டு. அது என்னன்னு தெரியலையா? உள்ளே போயிட்டு வந்துட்டுனா அப்படியே தான் இறங்கும். அப்படியே போயிடலாம். மூலஸ்தானம் உள்ளே போயிட்டு தான் வெளியே இறங்கணும். ஆமாம், வா போகலாம். நவுந்துனே தாங்க இருக்குது கூட்டம். பெருசாலாம் இல்லைக்கா. வாக்கா போகலாம். அந்த காலில் அது நான் இறங்கும்போது கூட பார்த்துக்கலாம். நீ வரலையா உள்ளா? ஏன் என்னாச்சா? இன்னும் கூட்டமாகிட போகுது. கிளைமேக்ஸில் கோயில் மூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாண்ட பக்கம் வழி இருக்கு. உள்ள போயிட்டு தான் இருக்காங்க. அண்ணாண்ட பக்கம் வழியில் அந்த பக்கம் ஏறி வந்தோம். போயிட்டு இந்த கோபுரத்தை டச் பண்ணி பார்ப்போம். எப்படி கட்டியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, ஒன்றுமே புரியல. எல்லா இடத்துலையுமே கல்வெட்டு தான். எல்லாமே எங்கெல்லாம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் கல்வெட்டு தான். எல்லாம் எப்படி சிமெண்ட் போட்டாங்களா இல்லை என்ன போட்டாங்க தெரியல. வேற மாதிரி இருக்குது. தஞ்சை பெருவுடையார் கோயில் இன்னைக்கு ஃபுல் ரவுண்ட் அடித்தாச்சு. வா, மூலஸ்தானம் போயிட்டு வெளியே வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். வந்த உடனே போய் சாமி பார்க்க வேண்டியது தானே. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு நல்லா பார்க்கில் உட்காந்துருக்கோம்.
கட்டுமான பணி. கோயில் ஃபுல்லாக சுற்றி மிச்சாடிச்சு. இன்றைக்கும் ஒரு தடவை முனவரை பார்த்தாச்சு. அவ்வளோதான், இனிமேல் கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தஞ்சாவூர் ட்ரெயின் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். இந்த பேர் வாராகி என்ன போகிறேன்னாங்க, ஆடவே காணவனுங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன், தஞ்சாவூர் வந்தாச்சு. தஞ்சாவூர் டு சென்னை போனோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் மயிலாடுதுறை தான் டிக்கெட் புக் பண்ணிடுவோம். இங்கே தஞ்சாவூர் அன்பிளான்டு. மறுபடியும் மயிலாடுதுறை போய்ட்டு அங்கே எங்களோட ட்ரெயின் மன்னார்குடியிலேருந்து வருது, அந்த ட்ரெயினில் போனோம். இப்போ இங்கேருந்து ஓடணும் எக்ஸ்பிரஸில் அன்றி சொல்லலாம் போனோம், வேறு வழி இல்லை. சரி, டிக்கெட் கவுண்டர். ட்ரெயின் ஆகிய வீடியோ எடுங்க. ட்ரெயின் வந்தா கொஞ்ச நேரம் நான் போகிறோம். ஆளாயிரு இல்லை, அடுத்த வண்டி கம்பன் எக்ஸ்பிரஸ். நம்ம காரைக்கால் 8 மணிக்கு எடுப்பான். அன்றைக்கி தான் வந்து டாப் 4. ட்ரெயின் ஃபுல்லாக சென்னை எக்மோர் வந்தாச்சு. Just Express. ஆனால் ஒருத்தன் காண்டாடி போக வேண்டியதுதான்.